கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே லாலாபேட்டையில் காவிரி ஆற்றின் கரையோரம் சுமார் 200க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் வளர்ந்து உள்ளன. இதனைத் தொடர்ந்து எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தீ விபத்தில் காவிரி கரையோரம் இருந்த 150க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் தீயில் எரிந்து சேதமாயின. அப்பகுதி மக்கள் முசிறி தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரமாக போராடி தீயை அணைத்தனர். மேலும் இந்த தீ விபத்தில் காவிரி ஆற்றின் கரையோரம் இருந்த சுமார் 150க்கும் மேற்பட்ட பனை மரங்கள் எரிந்து நாசமாகின. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள நடுநீர் மாதா கோவில் தெருவைச் சேர்ந்த முகமது ஹாலிக் என்ற நபர் மரத்தடியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த நிலையில் அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 மர்ம நபர்கள் முகமது ஹாலிக்கை சரமாரியாக பட்டா கத்தியால் வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். இதனையடுத்து முகம், உடல், கை உள்ளிட்ட 7 இடங்களில் வெட்டுப்பட்டு உயிருக்கு போராடிய நிலையில் அப்பகுதி மக்கள் அவரை மீட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக கும்பகோணம் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து சம்பவம் தொடர்பாக மயிலாடுதுறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தனிப்பட்ட முன்விரோதம் காரணமாக இந்த படுகொலை சம்பவம் நடைபெற்று இருப்பதாகவும் இதன் மூலம் தெரிய வந்துள்ளது. சந்தேகத்தின் அடிப்படையில் 2 பேரை கைது செய்துள்ள காவல்துறையினர் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சங்கராபுரம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் போலி ஆவணம் கொண்டு தனிநபர் ஒருவர் 20 சென்ட் நிலத்தை பத்திரப்பதிவு செய்ததாக கூறி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சின்னத்தம்பி என்பவரின் பேரில் இருந்த 20 சென்ட் நிலத்தை போலி ஆவணம் கொண்டு அதே கிராமத்தைச் சேர்ந்த குப்புசாமி என்பவர் பத்திரப்பதிவு செய்ததாக கூறி சின்னத்தம்பி குடும்பத்தினர் சங்கராபுரம் சார் பதிவாளர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சங்கராபுரம் காவல் உதவி ஆய்வாளர் பிரதாப்குமார் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் சொத்தை போலி ஆவணம் கொண்டு எழுதிய நபர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்தும் பத்திரப்பதிவு ரத்து செய்ய கோரியும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உன்னக்குளம் கிராமத்தில் குமரேசன் என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவர் தனது மின்மோட்டார் அறையில் குட்கா பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ஒரத்தி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். குமரேசன் தனது மின்மோட்டார் அறையில் பதுக்கி வைத்திருந்த 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 300 கிலோ குட்காவை பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னையில் உள்ள ராயப்பேட்டையில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பூத் கமிட்டி மாவட்ட பொறுப்பாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, முருக பக்தர்கள் மாநாட்டில் நடந்த நிகழ்வுகளுக்கு அதிமுக தலைவர்கள் அனைவரும் வருத்தம் தெரிவித்துவிட்டதாகவும், கொள்கை வேட்டி மாதிரி, கூட்டணி துண்டு மாதிரி, வேட்டி மானத்தை காக்க வேண்டும், துண்டு மரியாதையை காக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக மக்கள் பணி செய்வதை விட்டுவிட்டு அதிமுகவை பழிப்பதாலும் அவதூறு பேசுவதாலும் எந்த பலனும் இல்லை எனவும் தெரிவித்தார். சொல்லியாச்சு, விளக்கம் சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு விளக்கம் வேணும்னா புரியாத மாணவர்களுக்கு நாங்க புரிய வைக்கிறோம். திமுகவை சார்ந்த அனைவரும் கடுமையா விமர்சனம் செய்யறாங்க. அண்ணாவுடைய புகைப்படத்தை எடுத்துட்டு அமித்ஷாவோட புகைப்படத்தை வைக்க போறீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன அவங்க மக்கள் பணி செய்வதை விட எங்களை வந்து விமர்சனம் செய்வதான் அதிக நேரம் செலவிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அச்சம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் வச்சுக்கலாம் அப்படின்ற விமர்சனத்துல உங்க கடுமையான விமர்சனத்தை 52 வருஷம் ஆச்சு. இப்பதான் பேர் சொல்றதை பத்தி அவர் விளக்கம் சொல்றாரா? அவர்கிட்ட போய் கேளுங்க. நீங்க 52 வருஷம் 32 வருஷம் ஆளுங்கட்சி, அவர்கிட்ட போய் கேளுங்க. ஏன்ட கேக்குறீங்க? கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அங்கம்பட்டியைச் சேர்ந்த கவியரசு மற்றும் ஜெயமோகனா ஆகிய இருவருக்கும் திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் ஜெயமோகனா ஒருவருடன் மொபைலில் அடிக்கடி பேசி வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஜெயமோகனா மீது கவியரசு சந்தேகமடைந்த நிலையில் கணவன் சந்தேகத்தால் விரக்தியடைந்த ஜெயமோகனா தன் 2 குழந்தைகளுடன் தம்பி ஜெயபாண்டி வீட்டிற்கு சென்றார்.
தொடர்ந்து ஜெயமோகனாவை மொபைலில் தொடர்பு கொண்டும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த கவியரசு ஜெயமோகனாவின் தம்பி ஜெயபாண்டி வைத்துள்ள வெங்காய மண்டியில் வந்து ஜெயமோகனாவுடன் தகராறில் ஈடுபட்டு தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் அவரை சரமாரியாக தாக்கியுள்ளார். அவரை தடுக்க வந்த ஜெயபாண்டியின் மனைவி லதாவையும் கத்தியால் தாக்கிவிட்டு தப்பினார். இதனையடுத்து ஜெயமோகனா மருத்துவமனை செல்லும் வழியிலேயே உயிரிழந்த நிலையில் லதா சிகிச்சை பெற்று வருகிறார். இதனைத் தொடர்ந்து கத்தியால் வெட்டி ஓடிய கவியரசுவை போலீசார் கைது செய்த நிலையில் ஜெயமோகனாவின் உறவினர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து முறையாக விசாரணை நடத்தப்படும் என கூறிய நிலையில் கலைந்து சென்றனர். பாஜகவினர் இந்துக்களை ஒன்று சேர்க்க இந்த மாநாட்டை அமைத்தார்கள். ஆனால் தற்பொழுது பாஜக கூட்டணியே ஒன்றாக இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது என திராவிட கழக கட்சியின் தலைவர் வீரமணி தெரிவித்துள்ளார். சென்னையில் முன்னாள் பிரதமர் VP சிங்கின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள VP சிங்கின் மறுவுருவ சிலைக்கு திராவிட கழகம் சார்பில் கட்சியின் தலைவர் வீரமணி மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய வரலாற்றில் ஒரு ஒவ்வாமை கொண்ட பிரதமர் VP சிங் என்று குறிப்பிட்டவர், அவர் பதவியை விரும்பியதில்லை எனவும் மக்கள் மன்றத்தில் சேவையை மட்டுமே கருத்தில் கொண்டவர் என்றும் தெரிவித்தார். மேலும் பாஜகவால் நடத்தப்பட்ட முருகன் மாநாடு குறித்த கேள்விக்கு, பாஜகவினர் இந்துக்களை ஒன்று சேர்க்க இந்த மாநாட்டை அமைத்தார்கள். ஆனால் தற்பொழுது பாஜக கூட்டணியே ஒன்றாக இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது என விமர்சித்தார். நீதித்துறையில மிக முக்கியமாக நீதித்துறையில் சமூக நீதி, தனியார் துறையில் சமூக நீதி, இடஒதுக்கீடு, அதே போல இன்னும் எண்ணிக்கை 50% என்று எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது. அரசியல் சட்டத்தில் அது போக்கப்பட வேண்டும். அது செயற்கையாக நீதிமன்றங்களால் உருவாக்கப்பட்டது என்பதை வலியுறுத்தி கொண்டு வருகிற காரணத்தினால அதுவும் விரைவிலே வெற்றி பெற வேண்டும். எனவே சமூக நீதியிலே பெற்றதை விட பெற வேண்டியது அதிகம். அதை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய சிலைக்கு கீழே நின்று எடுத்துக்கொள்ளுகின்ற சூழ்நிலையாகும். நன்றி. அவர்கள் இந்துக்களை ஒன்று சேருகிறோம் என்று சொன்னார்கள், சேர்க்க மாநாடு என்று சொன்னார்கள். கூட்டணியே ஒன்று சேர்ந்ததா இல்லையா என்றால் கேள்விக்குறியாகிறது. அதுதான் பேசுவதற்கு ஆளில்லாமல் செத்த மொழி சமஸ்கிருதம் என்றும் அந்த மொழிக்கு கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்கீடு செய்கிற பாஜக அரசின் போக்கை ஜனநாயக சக்திகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் VCK தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் பிரதமர் VP சிங்கின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னையில் உள்ள மாநில கல்லூரி வளாகத்தில் உள்ள VP சிங்கின் சிலைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், சமூக நீதி காவலர் VP சிங் பிறந்த நாளில் வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் என்றும் அவர் வழியில் சமூக நீதியை பாதுகாத்திட விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியேற்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், பேசுவதற்கு ஆளில்லாமல் செத்த மொழி சமஸ்கிருதம் என்றும் அந்த மொழிக்கு கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்கீடு செய்கிற பாஜக அரசின் போக்கு மற்றும் உண்மை தன்மையை ஜனநாயக சக்திகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த மண்ணின் மக்களை, பூர்வீக குடிகளை, பிறமொழி பேசும் தேசிய இனங்களை நசுக்குவதிலே இவர்கள் குறியாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் பாரதிய ஜனதாவையும் சங் பரிவார்களையும் ஆதரிக்கக்கூடியவர்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். அமித்ஷா, மோடி போன்றவர்கள் யாருக்காக வேலை செய்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். பேசுவதற்கு ஆளே இல்லாத ஒரு மொழி சமஸ்கிருதம், செத்த மொழி சமஸ்கிருதம். அந்த மொழிக்கு கோடிக்கணக்கிலே நிதி ஒதுக்கீடு செய்கிற பாஜக அரசின் போக்கை, அவர்களின் உண்மை நோக்கை ஜனநாயக சக்திகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார். திருப்பூர் மாவட்டம் குமரானந்தபுரத்தில் இந்து முன்னணி கட்சியின் வடக்கு மாவட்ட தலைவராக இருக்கும் பாலமுருகன் என்பவர் நண்பர்களுடன் இணைந்து நிதி நிறுவனம் நடத்தி வந்தார்.
இந்த நிலையில் விடியற்காலை பாலமுருகன் அவரது வீட்டின் அருகில் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பதாக திருப்பூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உயிரிழந்த பாலமுருகனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் கொலை குறித்தும் கொலை செய்த மர்ம நபர்கள் குறித்தும் விசாரித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த அக்கொண்டப்பள்ளி கிராமத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக உதயகுமார் என்பவர் செல்போன் கடையை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல் கடையை திறக்க சென்ற உதயகுமார் கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு கடையினுள் விற்பனைக்கு இருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 15 செல்போன் காணாமல் போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து கெலமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் இதுகுறித்து விசாரித்து வருகின்றனர். தமிழக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பணி பாதுகாப்பு அளித்தல், வருவாய்த்துறையினருக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்குதல் உள்ளிட்ட 7 கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்பட்டது. மதுரையில் வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம், கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம், நில அளவையாளர் சங்கம், கிராம நிர்வாக உதவியாளர்கள் சங்கம் உள்ளிட்ட வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் போராட்டம் நடைபெற்றது. வருவாய்த்துறையினருக்கு பணி பாதுகாப்பு அளித்தால், வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்புதல் மற்றும் வருவாய்த்துறையினருக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்குதல் உள்ளிட்ட 7 கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 40,000 வருவாய்த்துறையினர் கலந்து கொண்டனர். மேலும் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரும் பேரணி மற்றும் தர்ணா போராட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த போராட்டம் மதுரையில் உள்ள உலக தமிழர் சங்கத்திலிருந்து பேரணியாக தொடங்கப்பட்டு பின்பு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் சென்று தர்ணா போராட்டமாக நடைபெற்றது. அரசு பணியின் முக்கியமான அம்சங்களான ஊதியம், ஓய்வூதியம், கருணை அடிப்படை நியமனம் இந்த 3ம் மறுக்கப்படும் நிலையில அரசு பணிகளை சீரிய முறையில் செய்வதற்கு ஏற்படாத பட்சத்தில் நிச்சயமாக மாநிலம் முழுவதும் 40,000 அலுவலர்களும் ஒரு காலவரையற்ற வேலைநிறுத்தம் உள்ளிட்ட பல தீவிரமான போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளோம். ஒரு 6 மாத காலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் இந்த சட்டமன்ற தேர்தலை நடத்தக்கூடிய ஒரு பிரதானமான துறை வருவாய்த்துறை. இந்த துறையில் உள்ள ஒட்டுமொத்த அலுவலர்களும் கிராம உதவியாளர் முதல் வட்டாட்சியர் வரை இதில் ஈடுபடுவதால் நிச்சயமாக தேர்தல் பணிகள் உள்ளிட்ட அனைத்து பணிகளும் பாதிக்கப்படும். அதே போல இதன் தாக்கம் என்பது நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலிலும் எதிரொலிக்கும் என்ற எச்சரிக்கையோடு இந்த கோரிக்கைகளை தமிழக அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். தமிழக அரசால் வழங்கப்பட்ட தனது வீட்டை காணவில்லை என புகார் அளித்த நபர் தனது வீட்டிற்கான பணத்தை பெற்றவர்கள் யார் என்று தெரிய வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள சிறுமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த சந்திரசேகர் என்பவர் கடந்த 2011ஆம் ஆண்டு கலைஞர் வீடு கட்டும் திட்டம் சார்பில் வீடு வழங்கப்பட்டது. அதன் பின்னர் தானே புயலின் காரணமாக வீட்டின் தரைதளம் அமைத்ததோடு பிறகு பணம் ஒதுக்கப்படாததால் வீடு கட்ட முடியவில்லை எனவும் பாதிக்கப்பட்டவர் தெரிவித்த நிலையில் தனது பெயரில் உள்ள வீட்டிற்கு மீதமுள்ள 2 தொகைகளையும் தனது வங்கிக் கணக்கில் செலுத்தியது போல பணத்தை ஏமாற்றி எடுத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் கட்டப்படாத வீட்டிற்கு எப்படி நிதி வழங்கப்பட்டது எனவும், அப்படியெனில் தனது வீட்டை கண்டுபிடித்து தருமாறு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தவர் தனது வீட்டை கண்டுபிடித்து தரவில்லை என்றால் தேர்தல் நேரத்தில் வீட்டில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவிக்கப் போவதாக தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.